ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, விவோவோட புது லான்ச் பண்ண S1ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4GB 128GB மெமரியோட ஒரு S1 மொபைல் வந்து நம்ம கையில் இருக்குது. இந்த மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 MB செல்ஃபி கேமராவோட கொடுத்துருக்காங்க. அது போக டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. 4500 mAh பேட்டரி. அது போக பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் 2L இன்ஜின் சார்ஜிங் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ஒயிட் ஷேடிங்காக ப்ளூ கலர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃபாஸ்ட் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா S1 Vivo S1 சொல்லி போட்டு ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது. வழக்கம்போல சிலிக்கான் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம கைடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் இருக்குது. ஸோ அந்த கவரில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து டிஃபால்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ பட்டன் நமக்குனாவே கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில மாடலில் பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் அந்த மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா தனியாக இண்டிவிஜுவல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் டபுள் ப்ரெஸ் எதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி மென் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கேமராவோட ஒரு சைனிங்கான ப்ளூ கலர் நம்ம கையில் இருக்குது. அது போக பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா சார்ஜரு, ஹெட்செட்டு, அதேபோல் டேட்டா கேபிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ கேஸ் எடுத்து மாட்டிடலாம் நம்ம. ஸோ மொபைல் உண்மையிலே சொல்கிறேன், பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து அப்படின்னு கேட்டால் கரெக்டாக ஒர்த்து தான் அப்படி சொல்லி. ஸோ விவோவில் இப்போ ரீசெண்டாக வந்த மாடலே இந்த பட்ஜெட் செம ஒர்த்தாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6.31 இன்ச்சு ஒரு ஃபுல் அமோல் டிஸ்பிளே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பால் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மொபைல் ஆன் பண்ணிடலாம். கீழே பார்த்திங்க அப்படின்னா அடியில் வந்து உங்களுக்கு ஹெட்செட் ஜாக்கு, அது போக பார்த்திங்கன்னா வழக்கமான V8 சார்ஜர், ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்திங்கன்னா வால்யூம் அப் பட்டன், பவர் பட்டனு. ஸோ பாட்டத்தில் மேலே பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிம் இஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 சிம் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டுருக்காங்க. ஸோ அது மாதிரி ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு பார்க்குறதுக்கு மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ மொபைல் இந்த கலர் லைக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து எங்கள் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். பேக்கில் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷு, அதுக்கு AI கேமரா. ஸோ லோகோ பார்த்திங்கன்னா விவோவில் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா லோகோ வந்து டிஃப்ரென்ஸ் மாற்றி போட்டிருக்காங்க. விவோ அப்படின்ற லோகோ வந்து மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ மொபைல் வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு 6.23 இன்ச்சு அமோல் டிஸ்பிளே வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் பால் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஃபில்வி டிஸ்பிளேயோட. ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட்றோம், ஒரு மூவிலாம் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் பெஸ்ட்டாக இருக்கும் அமோல் டிஸ்பிளேல. ஸோ நீங்கள் ஒரு சாம்சங் ஒரு ஹைரன் மாடல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ மற்றபடி பார்க்குறப்ப வந்து டிஸ்பிளே கிளாரிட்டி வைஸ் செமையாக இருக்குது. நான் அமோல் டிஸ்பிளே ஸோ ஐபிஎஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ மொபைல் வந்து இதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போட்டில் வந்து நம்ம இப்போ நார்மலாக செக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9 வந்து ரன் ஆகிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதில் 4GB ரேமில் வந்து ரன் ஆகிருக்கு. சிபிலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8 கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கோர் எதுக்கு யூஸ் ஆகிருக்கு, ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது இதிலே வந்து ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ 4GB ரேமில் வந்து ஒரு 128GB மெமரியோட அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் கம்ப்ரஸர் இப்போ விவோலாம் பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டுக்கு எல்லா மாலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கையில் இருக்கிறது S1 கட்டாயம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லுக்னஸ் பார்க்கும் அப்படின்னா கட்டாயம் லுக் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ மற்ற மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒரு லுக்கு நல்லா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதில் மெமரி பொறுத்த வரைக்கும் 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மெமரி பார்த்திங்கன்னா 111GB நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றது பார்த்திங்கன்னா மொபைலோட அப்டேட்டில் வந்து போயிடும் நம்ம. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. கேமரா பார்த்துக்கோம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு 32 MB கேமரா செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ பேக்கில் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 MB 2 MB. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து நம்ம கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற 32 MB கேமரா பார்த்திங்க அப்படின்னா AI கேமராவோட கொடுக்குறாங்க. ஸோ வழக்கம் போல் வந்து போட்டோ எஃபெக்ட், ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா கிளாரிட்டி செமையாக இருக்குது. கேமரா லைக் பண்ணுறேன். ஆக்சுவலாக விவோனாவே கேமரா பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா செமையாக இருக்குது. கேமரா கிளாரிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நேச்சுரலாக இருக்குது. கேமரா லைக் பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் அந்த மொபைல் வந்து ரெஃபர் பண்ணுவேன். மற்றபடி கேமிங் இதெல்லாமே ஓவரால் பெஸ்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா போட்டோ எஃபெக்ட்டு, ஸோ இது மாதிரி நான் லைவ் ஃபோட்டோ, இது மாதிரி ரொம்ப ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில் வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ கேமரா லைக் பண்ணுறவங்க ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கேமரா பார்க்குறப்ப வந்து செமையாக இருக்குது. கிளாரிட்டி வந்து அது மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து செமையாக இருக்குது. என்ன தான் நம்ம ஷேக் பண்ணாலும் உடனே வந்து அந்த இமேஜ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ கேமரா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் கேமரா அப்படின்னு எடுத்திங்கன்னா கரெக்டாக இந்த மொபைல் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள். ஸோ கேமரா பெஸ்ட்டாக தான் இருக்குது. கேமரா பற்றி சொல்ல தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு கேமராவை நீங்கள் அதிகமாக லைக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மொபைல் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்குற MediaTek P65 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. P65 பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ P65 இது கேமிங் இது மாதிரி விளாட்னீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில். மற்றபடி பார்த்திங்கன்னா 2.0 ஆக்டர் ஒரு ப்ராசரில் இது மாதிரி கொடுத்துருக்க சிப்செட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. 12nm வந்து சிப்செட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 4GB 6GB ரேம் ரெண்டு வேரியன்ட்டில் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற 4GB 128 மெமரியோட நம்ம கையில் வச்சிருக்காங்க. மற்றபடி கேம் வந்து விளாட்றப்போ வந்து ஸ்மூத்னஸ் நல்லா கட்டாயம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 4500 mAh பேட்டரியோட ஃபில் பண்ணியிருக்காங்க. 18 வாட்ஸ் 2L இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ ஆண்ட்ராய்டு வாய்ஸ்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஃபண்டஸ் வாய்ஸ் பார்த்து 9 இருக்குது. அதே போல் ஆண்ட்ராய்டு வாய்ஸ் பார்த்திங்கன்னா 9 இருக்குது. ஸோ அல்ட்ரா கேமிங் மோடில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளாட்றவங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும்.
மற்றபடி கேமரா ஓவரால் டிசைனிங் அப்படின்னு பார்க்குறப்ப டிசைனும் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒயிட் கலர் பார்க்குறவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ டிசைனிங்காக வாங்குறவங்க, கேமுக்காக வாங்குறவங்க, மற்றபடி பேட்டரிக்காக வாங்குறவங்க ஸோ இந்த மொபைலை வாங்கலாம். ஸோ மொபைல் வாங்கினா இந்த மொபைல் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் மொபைல் இந்த மொபைல் வாங்கலாம். ஏன்னா டிசைனிங் வைஸ் பார்க்குறப்ப வந்து கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதே போல் டெய்லி எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெய்லி நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.